Hello viewers, Thaipedia. First step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with listening with a purpose. The purpose of listening. There is no doubt that effective listening is an extremely important life skill. Why is listening so important? So நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். நம்மளால கூர்ந்து கவனிச்சா மட்டுமே தான் மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க சொல்றது என்னன்னே கேட்காம நம்மளால அவங்களுடைய क्वेश्चंसக்கு ரிப்ளை பண்ண முடியாது. Listening serves a number of possible purposes and the purpose of listening will depend on the situation and the nature of the communication. நம்ம லிசன் பண்றதுக்கான முக்கியமான purpose நம்ம இருக்கிற situation and environment ஓட ரிலேட் ஆயிருக்கு. To specifically focus on the messages being communicated, avoiding distractions and preconception. நம்ம purposefully listen பண்ணனும் அப்படினா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணனும்? purposefully listening அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? சோ நம்ம எப்படி listen பண்ணனும் அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். To specifically focus on the messages being communicated, avoiding distractions and preconceptions. மத்தவங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஃபோக்கஸ்டா லிசன் பண்ணனும். தென் தடைகள் ஏதாவது இருந்துச்சுனா அத நம்ம அவாய்ட் பண்ணனும். அண்ட் ப்ரீகன்செப்ஷன் முன்னாடியே நம்ம அத பத்தின ஒபினியன் எடுத்துக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணனும். சோ கேர்ஃபுல்லா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஃபுல்லா நம்ம லிசன் பண்ணா மட்டுமே தான் அடுத்து நம்மளால அதுக்கான ரிப்ளை கொடுக்க முடியும். To gain a full and accurate understanding into the speaker's point of view and ideas. So speaker என்ன சொல்றாங்க அப்படிங்கறத full understandோட accurate நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிச்சா மட்டுமே தான் அவங்களுடைய ஐடியாஸ் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். To critically access what is being said. So அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத கிரிட்டிக்கலா நம்ம யோசிக்கிறது. To observe the non-verbal signals accompanying what is being said to enhance understanding. So அவங்க பேசும்போது அவங்களுடைய கைகள் அசைவுகள் அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா கூர்ந்து கவனிச்சே ஆகணும். To show interest, concern and concentration. நம்மளால இன்ட்ரெஸ்டா என்ன கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ண முடிஞ்சா மட்டுமே தான் நம்மளால அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும். To encourage the speaker to communicate fully, openly and honestly. So speaker communicate பண்ணும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத ஹானஸ்டா ஓபனா சொல்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும். To develop an selfishness approach, putting the speaker first. Speaker அவங்களுடைய ஐடியாஸை ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். To arrive at a shared and agreed understanding and acceptance of both sides of view. So ரெண்டு சைடுல இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்க தென் அதை கேட்டுட்டு நம்ம என்ன ரிப்ளை பண்றோம். ஸோ ரெண்டு சைடுமே அக்செப்டன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்மளுடைய லைஃப் டைம்ல நார்மலா நிறைய பேர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்றோம். கம்யூனிகேட் பண்றதுக்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம்? ஸோ ஒரு 100% ஆஃப் கம்யூனிகேஷன்ல 70% மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றோம் அண்ட் 30% யார்ட்டையும் கம்யூனிகேட் பண்றது இல்ல. இந்த 70% நம்ம கம்யூனிகேட் பண்றது நார்மலா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங், இதுதான் கம்யூனிகேஷன் சொல்றோம். LSRW அப்படின்னு சொல்லி ஷார்ட்ல நம்ம அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். கம்யூனிகேட்டிங் அப்படிங்கிறது 70%. நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஒரு விஷயம் லிசனிங். ஸோ அதிகமா நம்ம கேட்டா மட்டுமே தான் அதுக்கான ரிப்ளைஸ் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய கம்யூனிகேட்டிங்ல நம்ம 45% ஆஃப் கம்யூனிகேஷன் த்ரூ லிசனிங் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். அண்ட் லிசன் பண்றதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு 30% ஆஃப் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ ஃபார் ஸ்பீக்கிங் 30% ஆஃப் டைம் we are spending to communicate with others. For reading 16%, for writing 9% நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். லிசனிங் வித் எ பர்பஸ். பர்பஸ்ஃபுல்லா நம்ம ஏன் லிசன் பண்ணணும், அந்த மாதிரி லிசன் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்கில் டெவலப் ஆகுது அப்படிங்கறதையும் பார்த்தோம். பர்பஸ்ஃபுல்லா லிசன் பண்றதுக்கான சில வேஸ் என்னென்ன? யுவர் வே ஆஃப் லிசனிங் வேரிஸ் அக்கார்டிங் டு த பர்பஸ் ஃபார் which you listen. நம்ம எந்த மாதிரியான விஷயத்தை கேக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய லிசனிங்கும் மாறும்.
look at the purpose of listening and the way of listening. நம்மளுடைய purpose of listening அப்படிங்கிறது எதை நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. லிசனிங் ஃபார் என்ஜாய்மெண்ட், நம்ம ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய கம்யூனிகேஷன் லெவல் எப்படி இருக்கும்? யூ மெயின்டைன் ஐ கான்டாக்ட், ஸோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ரியாக்ட் டு வாட் இஸ் பீயிங் செட். ஸோ உன்னுடைய ஐ கான்டாக்ட் வந்து டைரக்டாக ஸ்பீக்கரோட ஐ கான்டாக்டோட கனெக்ட் ஆகணும். நீ எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிற, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிற அப்படிங்கிறத உன்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷனில் காமிக்கணும். அண்டு அவங்க பேசுறதுக்கு நீ ரியாக்ட் பண்ணியே ஆகணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், லிசனிங் டு லேர்ன் சம்திங் நியூ. ஸோ புது விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்காக கவனிக்கிறது. திங்க் அபவுட் வாட் யூ ஆல்ரெடி நோ, ஃபோக்கஸ் ஆன் ஐடியாஸ் தட் இஸ் நியூ. ஸோ ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல புதுசா நீ கத்துக்கிறது, ஏற்கனவே உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நியூ ஐடியாஸ் மேல நீ ஃபோக்கஸ் பண்ணணும். த தேர்ட் ஒன், டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பீக்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஷேர் யுவர் ஐடியாஸ். ஸ்பீக்கர் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் நம்மளோட ஐடியாஸை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். லிசன் கேர்ஃபுல்லி, அப்சர்வன்ட், டு ஃபைண்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் யுவர் ஐடியாஸ். ஸோ நம்மளோட ஐடியாஸ் ஷேர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வெயிட் பண்ணணும். And the next one, to solve a problem. Listening closely and identify goals and problems. Build on those ideas. Listen பண்றது ரொம்ப க்ளோஸா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கூர்ந்து கவனிக்கணும். தென் அதுல இருக்கிற கோல்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். தென் அதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஐடியாஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். To follow directions. ஸோ டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது, ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறது. லிசனிங் ஃபார் வேர்ட்ஸ் சச் அஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபைனலி. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வருதா அப்படிங்கிறத நம்ம லிசன் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்துக்கணும். எஃபெக்டிவ் லிசனிங், எஃபெக்டிவான லிசனிங்க்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ்டாக பண்ணணும். மேக் எ கான்சியஸ் எஃபெக்ட் டு டியூன் இன் டு த ஸ்பீக்கர். ஃபோக்கஸ் ஆன் த கண்டென்ட். Look for familiar words. Identify the chunks of words that give the core meaning of the utterance. You must follow these 3 points to make your listening effective. The first one, focus on the content. Content என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா கவனிக்கணும். Look for familiar words. அதுல நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான வேர்ட்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். And the last one, identify the chunks words. சங்ஸ் வேர்ட்ஸ், நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபெமிலியர் வேர்ட்ஸை, சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு கோர் மீனிங்கை நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அது மாதிரி டெவலப் பண்ணும்போது என்ன கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஒரேசி. ஸோ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஒரேசி அப்படிங்கிறது நத்திங் பட் எலமெண்ட்ஸ் ஃபார் த எபிலிட்டி டு ஸ்பீக். தெர் ஆர் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஒரேசி: physical, linguistic, cognitive, social and emotional. In physical, voice and body language. In linguistic, vocabulary, right language use. In cognitive, content, reasoning and structure. And in social and emotional, audience awareness, confidence in speaking, listening and responding, working with others. So நம்மளுடைய voice and body language improve பண்றது. Then நிறைய வெக்காபுலரிஸை தெரிஞ்சுக்கிறது. அண்ட் கண்டென்ட் அண்ட் ரீசன் அந்த ஸ்ட்ரக்சரை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்டு சோசியல் அண்ட் எமோஷனல் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸோட அவேர்னஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்டு நம்ம பேசும்போது எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு திங்க். அண்டு எப்படி நம்ம லிசன் பண்ணுறோம் அண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அண்ட் வித் ஒர்க்கிங் பிளேஸில் நம்ம எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஸ்பீக்கிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான எலிமெண்ட்ஸ். ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஒரேசி, 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஒரேசி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ பிசிக்கல், லிங்குவிஸ்டிக், காக்னிட்டிவ், சோசியல் அண்ட் எமோஷனல். டேக் எ லுக் அட் த வாய்ஸ் எலமெண்ட் ஆஃப் தி பிசிக்கல். ஸோ நம்ம பிசிக்கல் அப்படின்னு சொல்லும் போது 4 டாபிக்ஸ் பார்த்தோம். டோனல் வேரியேஷன், fluency and space of speaking, clarity of pronunciation, voice projection. The speaker's intonation and pausing assist you while you listened. Pay attention to the
டோனல் வேரியேஷன்ஸ். ஒரு ஸ்பீக்கர் பேசுறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா அவங்களுடைய ஸ்பீச்ல எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டோன் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் எவ்வளவு ஃப்ளூயன்ட் அவங்க பேசுறாங்க, அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன்ல கிளாரிட்டி இருக்குதா, தென் அவங்களுடைய வாய்ஸை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சு ஆகணும். தென் டோனல் வேரியேஷன். ஸ்பீச் வித்தவுட் டோனல் வேரியேஷன் இஸ் incomplete and monotonous. எந்த ஒரு டோன் வேரியேஷனும் இல்லாம ஸ்பீக்கர் ஃபர்ஸ்ட் எப்படி பேச ஆரம்பிச்சாரோ அதே லெவல் ஆஃப் டோனை யூஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா த லிசனர்ஸ்க்கு அது ஒரு போரிங்கான கண்டென்ட்டா தான் இருக்கும். ஸோ இம்ப்ரூவ் யுவர் எபிலிட்டி டு ரெகக்னைஸ் த டோனல் வேரியேஷன். ஒரு ஸ்பீக்கர் பேசுறாங்கன்னா அவங்களுடைய டோன் வேரியேஷன் ஆகிறத லிசனர்ஸ் கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். இட் இஸ் அசோசியேட்டட் வித் த பீச் வேரியேஷன் ஆஃப் தி வாய்ஸ். ஸ்பீக்கர் பேசும்போது அவர் எந்தெந்த இடத்துல பாஸ் கொடுக்கறாரு, எந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு வந்து அவரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறாங்க, எந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கு அன்ஸ்ட்ரெஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிற அந்த வேரியேஷனை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். A tone is a certain pattern in the pitch of a person's voice which is meaningful in any discourses. So எந்த ஒரு கான்வர்சேஷனா இருந்தாலும் ஸ்பீக்கரோடைய டோன் வேரியேஷன் எப்படி இருக்கு, ஸோ அவங்களுடைய டோன் அவங்க என்ன பேசுறாங்க அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த மோட்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர். கான்ஃபிடென்ட், ஹெசிடேட்டிங், அக்ரீயிங், டிஸ்அக்ரீயிங், ரெஃபரிங், ப்ரோக்ளைமிங் எக்ஸெட்ரா. ஸோ அவங்க பேசுற கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா தான் அவங்களுடைய டோனும் இருக்கும். ஸோ அந்த டோன் எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அந்த ஸ்பீக்கரோடைய மூட் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அவங்க கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்களா, இல்லைன்னா ஹெசிடேட்டிங், ஸோ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், எடுத்துக்கவா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல பேசுறாங்களா, இல்ல ஒத்துக்கிறாங்களா, அக்ரி பண்றாங்களா, இல்ல அக்ரி பண்ணலையா, டிஸ்அக்ரியிங்கா, இல்லைன்னா ரெஃபர் பண்றாங்களா, இல்லைன்னா ப்ரோக்ளைம் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுடைய டோன் வேரியேஷன்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் திஸ் ஹெல்ப்ஸ் த லிசனர்ஸ் in deducing the speaker's intent meaning. So இது லிசனர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். ஸ்பீக்கர் அவங்களுடைய சாய்ஸ் என்ன, கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கறத அவங்களுடைய டோன் வேரியேஷன் வச்சு லிசனர்ஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சுக்க முடியும். Asking for information. மற்றவங்க கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும் போது எந்த மாதிரியான ஃப்ரேஸ் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குற பிளேஸ் ஃபார்மலா இருக்கலாம், அஃபீஷியலா இருக்கலாம், இல்லைன்னா இன்ஃபார்மலா இருக்கலாம், நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனாகவும் இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல எந்த மாதிரி ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இன் ஆர்டினரி கான்வர்சேஷன் ஃபார் ஆஸ்கிங் இன்ஃபர்மேஷன். டு யூ நோ. ஸோ நம்ம எதை பத்தியாவது கேட்க போறோம் அப்படின்னா டு யூ நோ அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பத்தி நம்ம கேட்கலாம். டு யூ ஹேப்பன் டு நோ, கேன் யூ டெல் மீ, குட் யூ டெல் மீ, ஐ டிட் லைக் டு நோ, டு யூ ஹாவ் எனி ஐடியா. ஸோ நார்மலான ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம மற்றவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரியான ஃப்ரேஸ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் இன் ஃபார்மல் அக்கேஷன்ஸ், ஸோ ஒரு ஃபார்மலான பிளேஸ்ல நம்ம எப்படி இன்ஃபர்மேஷன்ஸை கேட்கறது. ஐ வண்டர் இஃப் யூ வுட் டெல் மீ, ஐ ஷுட் பி இன்ட்ரெஸ்டட் டு நோ, ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் மை ஆஸ்கிங் பட். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரேசல் வேர்ட்ஸை இன் ஃபார்மல் அக்கேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் டு ஆஸ்கிங் இன்ஃபர்மேஷன். அண்ட் இன் வெரி இன்ஃபார்மல் அமாங் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும்போது எந்த மாதிரி ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா எனி க்ளூ, எனி ஐடியா. ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸை நம்ம கேட்டுக்கலாம். கிவிங் இன்ஃபர்மேஷன்ஸ், எப்படி மற்றவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரேசல் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு அதர். நம்ம மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபார்மல் அண்ட் அன்ஃபார்மல் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஆன்சர் ரிப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஐ டிட் பி ஹாப்பி டு ஆன்சர் தட், இட் டிட் பி எ பிளஷர் டு ஹெல்ப் யூ. இன் இன்ஃபார்மல் வேஸ் ஷியர், நோ ப்ராப்ளம், லெட் மீ சி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ட்ஸை நம்ம இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நம்மளுக்கு மற்றவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தின எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹாவ் நோ இன்ஃபர்மேஷன் டு ஹெல்ப் வித், யூ கேன் இண்டிகேட் யுவர் இன்எபிலிட்டி பை யூசிங் ஒன் ஆஃப் த ஃப்ரேஸ் கிவன் பிலோ. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல், இதுவும் ரெண்டு அக்கேஷன்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபார்மலா நம்மளுடைய இன்னெபிலிட்டியை எந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா
I am afraid I don't have the answer for that. ஸோ எனக்கு அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். I did like to help you. Unfortunately, I don't know about it. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஆசை இருக்கு, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதுக்கான பதில் எனக்கு தெரியல. இந்த மாதிரி நம்மளுடைய இன்னபிலிட்டியை ஃபார்மல் மெத்தட்ல நம்ம கன்வே பண்ணலாம். அண்ட் இன் இன்ஃபார்மல் மெத்தட், சாரி ஐ கான்ட் ஹெல்ப் யூ அவுட், சாரி பட் ஐ டோன்ட் நோ தட். நம்மளுடைய இன்னபிலிட்டியை இன்ஃபார்மல் மெத்தட்லையும் நம்ம கன்வே பண்ணலாம். Thanks for watching. If you have any doubts, comment me. Don't forget to follow me. Happy learning!